அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ராமநவமி 2025. இந்த ஆண்டு ராமநவமிக்கு என்ன சிறப்பு உள்ளது? இந்த நாளில் என்ன செய்தால் ராமரின் அருள் கிடைக்கும்? எப்படி வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும், செல்வம் சேரும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். திருமாலின் அவதாரங்களில் 7வது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீ ராம அவதாரம். தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரமாகும். அவதாரங்களில் அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ராம அவதாரம்தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தையே ஆண்டுதோறும் ஸ்ரீ ராம நவமியாக கொண்டாடி வருகிறோம். ராமர் அவதரித்தது சைத்திர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தின் வளர்பிறை நவமி திதியில் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரம் ஆகும். இந்த ஆண்டு ஸ்ரீராமநவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:08 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12:25 மணி வரை நவமி திதி உள்ளது. அதேபோல் ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:48 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31 வரை உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் 6ஆம் தேதியே இணைந்திருப்பதால் அன்றைய தினமே ராமநவமி தினமாக கருதப்படுகிறது. ராமபிரான் ரவிகுலம் எனப்படும் சூரிய வம்சத்தில் தோன்றியவர். இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ராமநவமி வருவது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ராமநவமி இன்னும் சிறப்பாக கருதப்படுவதற்கு காரணம், இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம், சர்வார்த்த சித்தி யோகம், ரவி யோகம் ஆகிய சுபயோகங்கள் நாள் முழுவதும் உள்ளன. இந்த நாளில் எந்த நேரத்திலும் பூஜை செய்து சுபகாரியங்களை நீங்கள் துவங்கலாம். ராமநவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து ராமர் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்கரித்து உங்கள் வீட்டில் மஞ்சள் நிற பழங்கள் இருந்தால் பழங்களையும் இனிப்பு வகைகளையும் அதைப்போல் ராமருக்கு விருப்பமான பால் பாயாசத்தையும் பானகத்தையும் படைத்து வழிபடணும். இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு புண்ணியம் சேர மிக மிக எளிதான இந்த 2 எழுத்தை நீங்கள் சொன்னாலே போதும். இந்த 2 எழுத்தை சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், பணம் பெருகும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும். அதைப்போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நிச்சயமாக மாறும். ராம எனும் 2 எழுத்தை இன்றைய தினத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. ராமரின் அருளால உங்க தலையெழுத்தே மாறும். ராம 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 எனும் ராம மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள் தெய்வீக ஆற்றல் அதிகரிப்பதை உங்களால் கண்கூடாக உணர முடியும். முக்கியமான பிரசாதமான பானகத்தை வைத்து ராமநாமத்தை சொன்னால் வாழ்க்கையில் இன்பம் பெருகும். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஜோதிட மாந்திரீக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். ராமபிரான் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.